கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்துல உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாளொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் நம்ம 11வது சங்கீதத்தை தியானிக்க போகிறோம். தாவீது கர்த்தரை நம்பிக்கையோடு பாடுகிற முதலாவது சங்கீதம். இந்த சங்கீதத்தின் மைய வார்த்தை துன்மார்க்கன். இன்றைக்கு தியானிப்பதற்கு ஆதாரமாக நான் முதலாவது வசனத்தை வாசிக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், பின்னே ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியை போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள். தாவீது ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலும் அவருடைய போராட்டத்தின் மத்தியிலும் அவர் தேவன் மேல வைத்திருந்த விசுவாசத்தை விட்டு விலகுகிற அளவுக்கு அவர் விசுவாசத்துல சோதிக்கப்பட்டார். அப்போதான் அவர் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். தாவீதின் சிநேகிதன் யோனத்தான் அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீ சவுலனுடைய பட்டயத்திற்கு தப்ப வேண்டுமானால் நீ ஒரு பட்சியை போல நீ உன் மலைக்கு பறந்து போ என்று அவன் சிநேகிதன் அந்த இடத்துல அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஆனாலும் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவர் என் நம்பிக்கையா இருக்கும்போது நான் எதற்கு பயந்து ஓடி போக வேண்டும் என்று அவர் இந்த வசனத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோங்க. சூழ்நிலைகளும் அவருக்கு விரோதமாக சொல்லப்பட்ட எல்லா தூஷண வார்த்தைகளுமே அவர் ஆண்டவர் மேல வைத்திருந்த நம்பிக்கையுமே விசுவாசத்தையுமே இழக்கிற ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணிற்று. ஆனாலும் அவர் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டதுனாலதான் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் தான் என் நம்பிக்கைன்னு சொல்லி அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட நீங்க இதே போல ஒரு சூழ்நிலையில கடந்து வருகலாம். நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம், துன்மார்க்கமாய் வாழுகிறவர்கள் எல்லாரும் சந்தோஷமாய் ஐஸ்வர்யத்துடன் மனமகிழ்ச்சியாய் இந்த பூமியில வாழ்றாங்களே, ஆண்டவரை நம்பி இருக்கிற எனக்கு ஏன் இவ்வளவு உபத்திரவங்கள், பாடுகள், சோதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் என்று நீங்கள் சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, முதலாவது சங்கீதம் 6வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், துன்மார்க்கனுடைய வழியோ அழியும், நீதிமானின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று நம்ம வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு பாடுகள் வருவது, உபத்திரவங்கள் வருவது எல்லாம் உண்மைதான். வேத வசனம் சொல்லவில்லையா, இதோ உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போலதான் தாவீது அநேக உபத்திரவத்தின் நேரத்திலும் நெருக்கத்தின் பாதையிலும் கர்த்தர் என் நம்பிக்கை என்று உறுதியாய் பிரித்து கொண்டிருந்தார். நமக்கு ஒரு நிச்சயம் உள்ள வாழ்க்கை, துன்மார்க்கருக்கு அப்படி அல்ல, ஒரு நிச்சயமே இல்லாத வாழ்க்கை. அவர்கள் சடுதியில அழிந்து விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மளுடைய வழியை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். இனி ஒருபோதும் நம்மளுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை வலுவற்று போகிற காரியங்கள் ஒவ்வொன்று நடக்கும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். அதைதான் யோபு சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன் என்று சொன்னார். எல்லாவற்றையும் இழந்து விட்ட சூழ்நிலையில அவர் மனரம்யமாய் ஆண்டவரை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனாலதான் யோபுனுடைய வர பின்பகுதி எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமை மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அவன் இழந்ததை எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். அவன் இரத்தத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு கடினமான பாதைகள் வந்தாலும் அதை நாம விசுவாசத்தில மேற்கொள்ள வேண்டும். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து அவரை உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம முழு நம்பிக்கையும் முழு விசுவாசமும் ஆண்டவர் மேல இருக்கும் பொழுது பிசாசால நம்மளை ஒருபோதும் ஜெயிக்கவே முடியாது. நம்மளுடைய வாழ்க்கை ஒரு மகிமை உள்ளதான வாழ்க்கையாக மாறும். கண்களை மூடி ஜெபிப்போமா. ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த நாளிலும் தாவீது எல்லா நெருக்கப்பட்ட நேரத்திலும் அவனுடைய விசுவாசம் இழந்து போகிற சூழ்நிலையிலும் அவன் உங்க மேல நம்பிக்கை வைத்திருந்தான்ப்பா. அதனால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான்.
இன்றைக்கும் ஏசப்பா அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஆண்டவர் மேல நானும் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், என் வாழ்க்கை ஏன் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று அழுது கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இன்றைக்கு அவர்கள் இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் இரட்டத்தனையாய் திருப்பி கொடுக்கும்படி செபிக்கிறோம்ப்பா. உங்க மேல நம்பிக்கையோட உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் தகப்பனே. தேவன் நீங்க அவங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காய் செபிக்கிறோம் அப்பா. விசுவாசத்துல இன்னும் மென்மேலும் பலப்படும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. எல்லா காரியங்களிலும் தேவனை நம்பி உம்மை சார்ந்திருக்க தேவன் உதவி செய்யும்படிக்காய் செபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கும் பொழுது எப்படிப்பட்டதால நம்ம வாழ்க்கையுமே ஆண்டவரால ஆசீர்வதிக்க முடியும். நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.